வெல்கம் பேக் டு crunchyology. இன்னைக்கு டேஸ்டான சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கலாம். ஏன்னா பருப்பு வந்து வேக வைக்கணும். அதுக்கு குக்கரில் துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு சேர்த்துட்டு இது வந்து 3 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க அழுக்கெல்லாம் போகும். அடுத்தது இதில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பெரிய கிளாஸில் இந்த தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு முழுசாக இருக்கிற பச்சை மிளகாய் அதையும் உடச்சி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம், அடுத்தது கொஞ்சமாக வந்து ஒரு 6லேருந்து 7 வெந்தயம் இதை சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நிறைய சேர்த்தா கசக்கும், நிறைய சேர்க்கக்கூடாது. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு 5 வாட்டி நல்லா விசில் விட்டுக்கோங்க. அப்போ தான் பருப்பு வந்து நல்லா குழைய வேகும். இப்போது 5 விசில் வந்ததுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா வந்து குழச்சி விட்டுக்கோங்க. அடுத்தது சாம்பார் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்தது நம்ம இதில் கடுகு சேர்க்க போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம உளுத்தம்பருப்பு சேர்க்க போகிறோம். உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அடுத்தது திரும்பவும் நம்ம இதில் சீரகம் சேர்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்தோம் இல்லையா, அதே அளவுக்கு தான் சீரகம் சேர்த்துருக்கோம். இது நல்லா ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும் குழம்புக்கு. அடுத்தது இதில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். இது ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சின்ன வெங்காயம் ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். நான் ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டு இது கூட இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கிறோம். பூண்டு ஒரு 10லேருந்து 15 பல் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கிறப்போ இதில் நம்ம ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். இதுவும் நல்லா வாசனை கொடுக்கும். அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இது ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துக்கிறோம், அதனால் அதில் அது கேஸ் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதனால் அடுத்தது இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது நல்லா வந்து வதக்கி விட்டுக்குவோம். அடுத்து இந்த சாம்பாரில் நம்ம இதுக்கு தேவையான காய்கறிலாம் சேர்க்க போகிறோம். இதில் நான் கேரட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம சாம்பாருக்கு யூஸ்வலாகவே பார்த்துருப்போம் இல்லையா, அதில் எவ்வளோ பெருசு போடுவாங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கிறோம். அதை ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி வெறும் கேரட் பீன்ஸ் சேர்த்து மட்டும் தான் சாம்பார் செய்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எல்லாமே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போது இது நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் காய்கறி வந்து எந்த அளவுக்கு எண்ணெயில் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சாம்பார் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இது வந்து 2 நிமிஷம் போல் வதங்கியிருக்கு. இப்போ நான் இதில் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் வந்து ஒரு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போது நான் வந்து மிளகாய் தூள் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இது நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து முன்னாடியே சேர்க்கறதுனால என்ன பெனிஃபிட்னா, மிளகாய்த்தூள் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளியும் உடனே போட்டுட்டிங்கன்னா மிளகாய்த்தூள் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போது தக்காளியும் சேர்ந்து எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம இதில் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் இதில் ஒரு 300 ml அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி வந்து நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம், காய்கறி எல்லாம் வேகிறதுக்காக. நம்ம ஆல்ரெடி காய்கறி எல்லாமே எண்ணெயில் வதங்கிட்டதுனால உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் தான் வந்து டைம் எடுக்கும் இந்த காய்கறிலாம் வந்து வேகிறதுக்கு. இப்போ காய்கறி எல்லாமே நல்லா வந்து வெந்து குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் வந்து அடுப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து அது தண்ணி அதிகமாக ஊற்றலை, அதனால் வந்து ஜல்லிக்கரண்டியில் எடுத்து இதில் போடுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு இல்லை ஃபஸ்ட் டைம் சமைக்கிறீங்க அப்படின்னா கேரட்லாம் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு தனியாக கரண்டியில் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் காய்கறி எல்லாமே வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. ஒரு 3/4 பதம் வெந்திருந்தால் கூட போதும். ஏன்னா பருப்பு போட்டுட்டு நம்ம வந்து குழம்பு வந்து கொதிக்க வைப்போம் திரும்ப, அதனால். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்தா பருப்பு ஃபுல்லாகவே வந்து இது கூட சேர்த்தாச்சு. நல்லா கலந்து
பருப்பு சேர்க்கும் போதுமேவும் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ வந்து இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த குழம்ப கொதிக்க வச்சுக்க போகிறோம். இல்லைனா வந்து மிளகாத்தூளோட பச்சை வாசனை, அந்த பருப்பில் இருக்க வாசனைலாம் வந்து அப்படியே வரும். இப்போ குழம்பு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு இருக்க புளியை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் போல் இந்த குழம்பை நல்லா கொதிக்க வச்சுப்போம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை வாசனைக்காக கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு உடனே வந்து மூடிடுங்க. அப்போ தான் அந்த கொத்தமல்லி தழையோட வாசனை நல்லா வந்து குழம்புல இறங்கும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் crunchyology சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.